யாராலயுமே நம்ப முடியல. பாக்யராஜ் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்ல அப்படிங்கிறத. ஏன்னா நேத்து கூட குஷ்புவோட டாட்டர் வெட்டிங்ல அவரோட பிரசன்ஸ் நம்ம வந்து பார்த்திருந்தோம். அவ்ளோ ஹேப்பியா சிரிச்ச முகத்தோட இருந்த ஒரு பெர்சன், இன்னைக்கு உயிரோட இல்லன்னா அது யாரால தான் நம்ப முடியும்? இன்னைக்கு காலையில எப்பவும் போல வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு லேசா நெஞ்சு வலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்ல அவர் வந்து இறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நேத்து வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லன்னு சொன்னா அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா தானே இருக்கும். பாரதி ராஜாவோட சிஷ்யர்கள்ல ஒருத்தவங்க தான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாரதி ராஜா இயக்கிய 16 வயதினிலே படத்துல பாக்யராஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல கூட ஏதோ ஒரு சீனை பாரதி ராஜா எடுத்த பிறகு பாக்யராஜ் அவர்கள் இல்ல இந்த சீன் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அந்த படம் ரிலீஸ் ஆனது பிறகு அந்த ஒரு சீன் வந்து பர்ட்டிகுலரா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. இத வந்து ஒரு இன்டர்வியூல பாரதி ராஜா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை என்னன்னா, பாரதி ராஜா இறந்த அந்த இறப்பை இன்னும் நம்மளால கடந்து வர முடியல. அதுக்குள்ள பாக்யராஜ் அவர்களோட இறப்பு நம்ம எல்லாரையுமே ரொம்ப துயரத்துல ஆழ்த்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லப்போனா, பாரதி ராஜா இந்த ஜூன் 10 தான் வந்து இறந்தாரு. சோ அதே ஜூன் மாசம் 27ஆம் தேதி பாக்யராஜ் அவர்கள் இறந்ததுமே ரொம்பவே மன கஷ்டம் குடுக்குற ஒரு விஷயமா இருக்கு.